Hi, hello friends, எல்லாத்துக்கும் வணக்கம் and welcome back to our family. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் உங்களோட நான் என்ன ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. புட்டு தாங்க ஷேர் பண்ண வந்திருக்கேன். இது கொலா புட்டு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ங்க. இது கூட வந்து நம்ம தேங்காய் சேர்த்து இருக்கனால நம்ம வந்து குக் பண்ணி முடிச்சுட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம் இல்லையா. அது மேக்ஸிமம் சர்க்கரை போட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த சர்க்கரை போட்டு சாப்பிட்றதுனால தேங்காயும் சர்க்கரையும் சேர்றதுனால ரொம்பவே ஹெல்த்தி. இது குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது கொடுக்கணும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தேங்காயும் சர்க்கரையும் சேர்றதுனால நெஞ்செலும்புக்கு வந்து ரொம்பவே வந்து பலப்படுத்துவாங்க. அதனால இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சுட்டு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சர்க்கரை போட்டு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பார்க்கணுன்றது பார்க்கலாம். டம்ளரில் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு ஃபேன் கடிவே வச்சு வருங்க நல்லா உலர்த்தி கொண்டு வந்திருக்கேன். இதில் தண்ணி எல்லாம் எது இல்லை, ஆனால் ஈரப்பதம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் அரிசி, தண்ணியே இல்லை ஆனால் ஈரப்பதம் இருக்குது. இதே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பவுடராக இருக்கக்கூடாது, குருணையாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் பரவரங்கிற மாதிரி அரைச்சோம்னா தான் புட்டு நல்லாயிருக்கும். நான் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லை, இது ரொம்ப குருணையாகவும் இல்லை. அப்படி இருந்தால் தான் புட்டு நல்லா வரும். இதை நம்ம வந்து அரைச்சிட்டோம். இதை வந்து கொஞ்சம் வடச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா வறுவட்டுடுச்சு, நல்லா சூடாயிடுச்சு. அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுவட்டுடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சுக்கலாம். எப்படி பண்ணிடுறேன்னு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்குவோம். முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டா இப்போ இதில் பிணையிறதுக்கு வந்து நான் என்னென்னா தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றும் பொழுது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதனோட ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிசைஞ்சிட்டு போகிறேன். அழுத்தி பிசையாதீங்க மாவை. இப்படி உதிரியாக இப்படி கையில் இப்படி பண்ணி விட்டு பிணைங்க. அழுத்தி பிணைஞ்சோம்னா மாவு கட்டி ஆயிரும். மாவு இப்போ பிசைஞ்சாச்சு. இப்படி நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இது இப்படி ஊற்றுனா உதிரியாகணும். அந்த பதத்துக்கு நீங்கள் மாவை ரெடி பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா நல்லா உதிரியாகும். கட்டி இல்லாத நல்ல இந்த உதிரி மாதிரி பண்ணிடுங்க. இனி நான் வந்து எப்படி குழலில் வைக்கிறேன்னு பார்க்கலாம். இந்த புட்டு சட்டியில் தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அப்புறம் நான் இந்த வெள்ளை இந்த மாதிரி தட்டை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கீழே போட்டுக்கோங்க. போட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் தேங்காய் சேர்த்துக்குவோம். தேங்காய் வந்து உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறையா வேணால் நிறையா போட்டுக்கோங்க, கொஞ்சம் வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாவு அடுத்தது ஒரு தேங்காய் போட்டு அதுக்கு அடுத்தது மாவு போட்டேன். மறுபடியும் தேங்காய் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மாற்றி 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 போட்டுக்கோங்க. மேலே வரையில் தேங்காய் வச்சுக்கோங்க. அழுத்தி போடாதீங்க, அழுத்தக்கூடாது. அழுத்தாமல் அப்படியே லேசாகவே போட்டு வரலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப வேண்டாம், லேசாக பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மூடியை நம்ம இப்படி மூடிடுவோம். இந்த மாதிரி குழல்ல வச்சு இந்த மாதிரி அந்த புட்டுச்சட்டி மேலே வச்சுருங்க. ஆவி நல்லா கொதித்து தண்ணி ஒதிக்கும் பொழுது ஆவி இதில் வரும். நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் போல் இது வேகட்டும். நம்ம அப்புறமா ஆவி வந்த பின்னாடி வெளியே எடுக்கலாம். இந்த மூடியை திறந்துட்டு இந்த குச்சி வச்சு இப்படி நீங்கள் ஒரு குச்சியில் இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் ஒட்டாமல் வரும். இதில் கொஞ்சம் கூட ஒட்டலை. அப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த பின்பக்கமாக இதை மெதுவாக தள்ளினீங்கன்னா அப்படியே புட்டு வெளியில் வரும்.
கொலா புட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து கடலைக்கறி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து பழம் சர்க்கரை வச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் இதை சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரை வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய்க்கும் சர்க்கரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.